ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேங்க ஐயா. செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் கட்டி எத்தனை நாள் ஆச்சுங்க ஐயா? திறந்தாங்களா? நான் ரோட்ல இருக்கிற ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கிற அண்ணன், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் எப்ப திறப்பாங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அது வணிக வளாக காம்ப்ளெக்ஸ் பேர். அதுக்கு அவர் என்ன பேர் சொன்னார் தெரியுங்களா? அண்ணே, செஞ்சியிலிருந்து திருச்சிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா விழுப்புரத்திலிருந்து கிளியரன்ஸ் வந்து அது ஓபன் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? செஞ்சியிலிருந்து திருச்சிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கிளியரன்ஸ் விழுப்புரத்திலிருந்து வருமா? அப்பனா செஞ்சியிலிருந்து KN நேருவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா பொன்முடி அவர்கள் கிளியரன்ஸ் கொடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறப்பாங்களாம். ஏங்க, ஒரு வணிக வளாகத்தை திறக்கிறதுக்கு எதுக்கு செஞ்சியிலிருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து எதுக்கு விழுப்புரம்? திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் ஆட்சி என்பதை அந்த அண்ணன் அருமையா சொன்னார். நான் 2 மணி நேரம் மைக்கில் கூட என்ன அப்படி பேச முடியாதுங்க ஐயா. வணிக வளாகத்துக்கு வெளியே கடை வச்சிருக்கிற அண்ணன் ஒரே வழியில சொன்னார், அண்ணன் இங்கிருந்து திருச்சி கொடுக்க வேண்டியதை கொடுத்தா விழுப்புரத்திலிருந்து வர வேண்டிய கிளியரன்ஸ் வருங்க. இது எதுக்கு புலப்படுத்தி பேசிட்டு இருக்கேன்? இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம், இந்த அளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை லஞ்சம் 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 என்று பேசுவது மட்டும்தான் திமுக அரசினுடைய ஒரே ஒரு சாதனையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, வேற எதுவுமே சாதனை இல்லைங்க. இதே ஊருக்கு 2 அமைச்சர், உங்க மாவட்டத்துக்கு 2 அமைச்சர். அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு அமைச்சர், அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு அமைச்சர். சமீபத்தில் பொன்முடி அண்ணனுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க. உடனே திமுக காரன் கேட்கிறாங்க, அண்ணே மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சி, எங்க அண்ணன் ஊழல் பண்ணிருக்காரு ஒத்துக்கிறனே, எப்ப பண்ணாரு? 2007 இருந்து 11 வரைக்கும் பண்ணார். அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து நீங்க 2023 ரைடு பண்ணா இது நியாயமா தர்மமான்னு கேட்டார். திமுகவுடைய நியாயம் தர்மத்தை பாருங்க. அந்த உடன்பிறப்பு நண்பருக்கு சொன்னேன், அண்ணே அப்படி இல்லைன்னு, இவர் ஊழல் பண்ணது 2007 இருந்து 11 வரைக்கும் தமிழகத்தினுடைய கனிம வள அமைச்சராக இருந்தார். இதற்கு முன்பு திமுக ஆட்சி. செம்மண் மைனிங் எங்கெல்லாம் இருக்கோ இவரு பிடிச்சவங்க எல்லாம் கொடுத்து ஊழல் பண்ணார். அதான் கேஸ். ஆனா இன்னைக்கு புலனாய்வுத்துறை ரைடு பண்றது அதுக்கு இல்லைங்கன்னு. அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு கம்பெனி வாங்குறாரு UAE-ல, எங்கீங்க துபாயில. கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற பெயர். அந்த கம்பெனி பேருங்கய்யா. நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிற நீங்க எல்லோருமே பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்காக நின்று இருக்கிறீங்க. அண்ணனுடைய பிசினஸ் மாடல் பாருங்க, பொன்முடி அண்ணன் பிசினஸ் மாடல். சில வருடங்களுக்கு முன்பு 41,57,000 ரூபாய்க்கு இந்த கம்பெனி வாங்குறாருங்க ஐயா. எங்கீங்க துபாயில, இவருடைய பினாமி பேர்ல. சில வருடங்கள் கழித்து 2022ல 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். நான் சொல்றது நல்ல கவனமா கேளு. சில வருடங்களுக்கு முன்பு பொன்முடி அவர்கள் பினாமி மூலமாக துபாயில யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற நிறுவனத்தை 41,57,000 ரூபாய்க்கு வாங்குறாருங்க ஐயா. 2022ல 110 கோடிக்கு விற்கிறார். அப்ப புலனாய்வுத்துறைக்கு நீங்களே வெத்தலை பாக்கு வச்சு ஆராத்தி எடுத்து வீட்டுக்கு வான்னு சொன்னா வராமையா இருப்பாங்க? 41 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நிறுவனத்தை 110 கோடி ரூபாய்க்கு. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. இவங்க கொள்ளையடிப்பதற்கு, இவர்கள் ஊழல் செய்வதற்கு பணம் வேணும். ஆனால் தொழிற்சாலைகளை விழுப்புரத்திற்கும் செஞ்சிக்கும் கொண்டு வந்தால் நம்முடைய இளைய சமுதாயம் எதற்காக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் எதுக்கு ஐயா போறாங்க? இதே ஊர்ல வேலை பார்க்கணும். வரும்போது ஒரு சகோதரர் என் கையை பிடிச்சு ஒண்ணு கேட்டார், அண்ணே எங்களுடைய தலைமுறையில ஒருத்தரு கூட அரசு வேலை இல்லை, 8 தலைமுறையில ஒருத்தர் கூட அரசு வேலை பார்க்கல, உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா? நண்பர்கிட்ட சொன்னேன், அண்ணே தமிழகத்துல ஒரே குடும்பம் தலைமுறையாக அரசுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு தலைமுறையில கூட அரசு வேலைக்கு போகாம நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. இதற்கு ஒரே ஒரு விடிவெள்ளி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்.
ஒரே குடும்பம். 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு அவருடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின். என்னங்க ஐயா நடக்குது? அப்ப திமுக தண்ட காலம் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதா உங்க வேலையா? ஆனா இன்னைக்கு நான் இங்க தைரியமா சொல்றேங்க ஐயா, பிரதமர் சொல்றார். 10 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியுடைய கூட்டத்தில் பிரதமர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இனி யாருமே பிரதமர் அவர்களை மோடி ஜின்னு கூப்பிடக்கூடாதாம். நம் பிரதமர், நம்முடைய பிரதமரை மாண்புமிகு மோடிஜின்னு கூப்பிடக்கூடாதாமா. பிரதமரே சொல்றார், நம்முடைய பிரதமரை எந்தவித அடைமொழி கொடுத்து கூப்பிடக்கூடாதாமா. பிரதமர் சொல்றாரு, நான் ஒரு சாதாரண மக்கள் சேவனுங்க, என்னைய மோடின்னு கூப்பிடுங்க போதும். இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அடிப்படை வித்தியாசம். எத்தனை புனை பெயர், எத்தனை பட்ட பெயர், எத்தனை பேர். அப்பா அம்மா வச்சது ஒரு பேர் இங்க அரசியல்வாதிகளுக்கு, அவங்க பேருக்கு முன்னாடி பேராக வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு மோடி இவ்வளவு பெரிய மனிதன், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மனிதன், உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய மோடி சொல்றாரு, மோடி ஜின்னு கூப்பிடாதீங்க, மோடி அவர்கள்னு கூப்பிடாதீங்க, மாண்புமிகு மோடின்னு கூப்பிடாதீங்க, மோடின்னு மட்டும் கூப்பிடுங்க. இதாங்க நம்ம கட்சி, இதான் கட்சி. சாதாரண மனிதர்களுக்கான கட்சிங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கு தெரியாதுங்க, நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், விவசாயினுடைய பையனா இருக்கலாம், பஜ்ஜி விற்கிற அக்காவுடைய பையனா இருக்கலாம், முதல் தலைமுறை பட்டதாரி யாராச்சும் நின்றுட்டு இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. விவசாயியா இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரியாக இருக்கலாம், தெரியாது. எங்கிருந்து வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டு மீதும் மக்கள் மீது யார் ஆசை இருக்கோ அவங்க வர்றாங்க. அதனால்தான் நம்முடைய 3 மாநில தேர்தல் நீங்க பாருங்க, ஸ்டாலின் அவங்க கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். 5 மாநில தேர்தல், 5 தோத்துறணும் சாமி, 5 தோத்துறணும், 5 தோத்துறோம். ஏங்க கும்மிடி பூண்டிய தாண்டினா தானே மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டா ராஜஸ்தான் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, மத்திய பிரதேச மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, சத்தீஸ்கர் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. 3க்கு 3 வெற்றி, 3க்கு 3 மறுபடியும் ஆட்சி. இப்ப ஸ்டாலின் ஐயா என்ன வென்றாருன்னா, கிளி ஜோசியத்துக்கு முன்னாடி மோடி ஐயா 450 தாண்டிடக்கூடாது, 450 தாண்டிடக்கூடாது சாமி, 450 தாண்டிடக்கூடாது. ஐயா நமக்கு தெரியும், ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேட்டா கூட, கண்ணு 2024 யாரு பிரதமர்னா எல்கேஜி பாப்பா சொல்லும் அண்ணன் மோடி. எல்கேஜி குழந்தைக்கு தெரியும். யூகேஜி பாப்பா கிட்ட போய், கண்ணு மோடி ஐயா பிரதமரா வர்றாரு, எத்தனை எம்பியோட வருவார்னா அண்ணே 400 தாண்டி வருவார். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் தெரியும், 8.5 கோடி தமிழ் சொந்தங்களுக்கு தெரியும், 2024 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. உங்களுக்கு தெரியும், உறுதியா தெரியும். நான் அன்பு தம்பியா, உங்க சகோதரனா, ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேங்க ஐயா. 400 எம்பிக்களோடு மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? 39? புதுச்சேரியும் சேர்த்து 40? எல்லாம் நம்முடைய எம்பிக்களா நீங்கள் கொடுக்க வேண்டும். தமிழகத்தை இன்னும் வலிமைப்படுத்த, வளப்படுத்த, அடுத்த கட்டம் எடுத்து செல்ல பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நாம குறிப்பாக ஆரணி பாராளுமன்ற தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டப்பேரவைக்கு வந்திருப்பதே நிறைய பேர் அண்ணன் நம்ம சகோதரர் வினோத் செல்வம் சொன்னார், அண்ணன் எல்லாருக்குமே எம்பி யாருன்னே தெரியலண்ணே அப்படின்னு. வந்தாதாங்க தெரியும், எம்பி வந்தாதாங்க யாருன்னு தெரியும். யாராவது எம்பியை பார்த்திருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க, யாராவது எம்பியை பார்த்திருக்கீங்களா? ஐயா, எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கிறீங்களோ அங்கே எல்லாம் எங்களுடைய எம்பியை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்ல மாட்டோம், உங்களுடைய சேவகன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு சேவை செய்வதற்காக
உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, ஏழை என்கின்ற சாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிங்க ஐயா. 2024 நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேங்க ஐயா.